السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العظيم. كريه الله بن நல்லடியார்களே, கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான் அழகான முறையில், வலில்லாஹி அலன்னாஸ், மனிதர்கள் மீது கடமை. அல்லாஹ் பாருங்க அங்கு தெளிவாக விளக்குறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. மனிதர்கள் மீது கடமை ஹஜ் செய்வதற்கு. ஹஜ்ஜு செய்வதற்கு மனிதர்கள் மீது கடமை யார் மீது? மனிஸ்ததா இலைஹி சபீலா, எல்லார் மீதும் அல்ல. மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு நான் செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு போதுமான அளவிற்கு நான் கொடுத்து இருக்கின்றேனோ, ஹஜ்ஜு செய்ய அளவிற்கு சத்தியை கொடுத்து இருக்கின்றேனோ, அவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கடமை. மனிஸ்ததா இலைஹி சபீலா. ஒமன் கஃபர், யாராவது அதை மறுத்தால், ஒமன் கஃபர், அதை யாராவது அதை நிராகரித்தால், ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் கனி, அல்லாஹ் தேவையற்றவன். நாங்கள் அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ஹஸானாவில் எந்த ஒரு குறையும் வராது. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக, ஹஜ் செய்யக்கூடிய சக்தியும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஹஜ் செய்ய போகிறோம். ஹஜ் செய்வதற்கு 3 தன்மைகள் இருக்குது. ஹஜ்ஜுடைய 3 தன்மைகள் இருக்குது. ஹஜ் இஃப்ராத், ஹஜ் கிரான், ஹஜ் தமத்து. இப்போ தனித்தனியாக பார்ப்போம். ஹஜ் இஃப்ராத் என்றால் என்ன, ஹஜ் கிரான் என்றால் என்ன, ஹஜ் தமத்து என்றால் என்ன. கடைசி வரைக்கும் கேளுங்க. ஹஜ் தமத்து தான் அதிகமான மக்கள் செய்யக்கூடிய அமல். ஃபஸ்ட்டு ஹஜ் இஃப்ராத். ஹஜ் கிரானை பற்றியும் கேளுங்க. ஹஜ் கிரான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. ஹஜ் தமத்து கடைசியில் வரும், அதையும் கேளுங்க. ஹஜ் தமத்து தான் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் ஹஜ் தமத்து தான் செய்கிறாங்க. ஹஜ் இஃப்ராத் என்றால் என்னன்னா, அந்த ஹஜ் இஃப்ராதில் ஹஜ்ஜுடைய நியத் மட்டும்தான் செய்வார். அதாவது ஹஜ்ஜு வருவதற்கு முன்பாக, ஹஜ்ஜுடைய நாட்கள் வருவதற்கு முன்பாக தன்னுடைய ஊரிலிருந்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய நியத் செய்வார். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வ தகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், நான் ஹஜ்ஜுடைய நியத் செய்கிறேன், ஹஜ்ஜுடைய நியத் செய்கிறேன், அதை என்னிலிருந்து எனக்காக லேசாக்கி தருவாயாக. தகப்பல்ஹு மின்னி, இன்னும் அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயாக. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய நியத் செய்தார். வெறும் ஹஜ் இஃப்ராதில் ஹஜ்ஜுடைய நியத் மட்டும் செய்வார். ஹஜ்ஜுடைய நியத் செஞ்சு இஹ்ராம் கட்டிட்டு தன்னுடைய ஊரில் இருந்து மக்காவுக்கு போவார். அங்கே போனவுடனே ஒரு தவாஃப் செய்வார். அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபே குதும். தவாஃபே குதும். தவாஃப் செஞ்ச பிறகு இஹ்ராமுடைய நிலையிலேயே இருப்பார் ஹஜ் வரைக்கும். அவர் மதீனாவுக்கு போகக்கூடிய விருப்பம் இருந்தால் மதீனாவுக்கு அதே ஹராமில் போவார், மதீனாவில் இருப்பார். ஹஜ்ஜுடைய நாட்களில் அதே ஹராமில் மதீனா ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு வருவார். அதே ஹராமில் எல்லா ஹஜ்ஜுடைய அமலும் செய்து கடைசியில் பிறை 10க்கு மொட்டை அடித்து அல்லது முடியை வெட்டி ஹராமை விட்டு வெளியே வருவார். இதுக்கு தான் ஹஜ் இஃப்ரான் சொல்லுவாங்க. அதாவது அதில் ஹஜ்ஜுடைய நியத் மட்டும்தான் இருக்குது. ஹஜ் கிரான். ஹஜ் கிரான் என்னன்னா, ஹஜ்ஜுடைய நியத்தையும் உம்ராவுடைய நியத்தும் செய்வார்கள். எப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஹெராம் கட்டிட்டு தன்னுடைய ஊரில் இருந்து ஹெராம் கட்டி போவாங்க. ஃபஸ்ட்டு உம்ராவை நிறைவேற்றுவாங்க. ஹஜ் கிரானில் முக்கியமாக கவனிங்க, ஃபஸ்ட்டு உம்ராவை நிறைவேற்றுவாங்க. உம்ராவில் ஃபஸ்ட்டு தவாஃப் செய்வாங்க, சாய் செய்வாங்க, மொட்டை அடிக்க மாட்டாங்க. 3 வேலை. அதாவது தவாஃப் செய்யணும், சாய் செய்யணும், சை என்றால் சஃபா மர்வா செய்யணும், அது மொட்டை அடிக்கணும். ஹஜ் கிரானில் தவாஃப் செய்வார், சாய் செய்வார், சஃபா மர்வா போவார். ஆனால் மொட்டை அடிக்க மாட்டார், முடி வெட்ட மாட்டார். அவருடைய உம்ரா பரிபூர்ணமானது.
ஆனால் எஹ்ராமை எட்டு வெளியே வரமாட்டார், அதே எஹ்ராமில் இருப்பார் ஹஜ்ஜு வரைக்கும். பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்த பிறகு ஹஜ்ஜுடைய அமல்லாம் செய்வார் அதே எஹ்ராம் எட்டு வெளியே வரமாட்டார். உம்ரா அதாவது ஊரில் இருந்து உம்ரா எஹ்ராம் கட்டிலிருந்து அவருடைய அந்த எஹ்ராமுடைய நிபந்தனையே இருப்பார் ஹஜ்ஜு வரைக்கும். உம்ராவை முடிச்சுட்டு தவாஃப் செய்வார், சய் செய்வார், மொட்டை அடிக்க மாட்டார். உம்ராவோட அந்த எஹ்ராமுடைய நிலையிலே இருப்பார். எஹ்ராமில் என்னென்ன நிபந்தனை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஹஜ்ஜு வரைக்கும். ஹஜ்ஜுடைய அதே எஹ்ராமில் ஹஜ்ஜை செய்வார். ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களும் செய்துவிட்டு பிறை 10க்கு மொட்டை அடிப்பார் அல்லது முடிவெட்டுவார். முடிவெட்டு பிறகுதான் எஹ்ராம் விட்டு வெளியே வருவார். இதுக்கு பேர் தான் ஹஜ்ஜே கிரான். அதாவது உம்ராவும் செய்வார், ஒரே நியத்தில் உம்ராவும் செய்வார், ஹஜ்ஜும் செய்வார் ஒரே எஹ்ராமில். அதுக்கு பேர் தான் ஹஜ்ஜே கிரான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜே கிரான் தான் செஞ்சுருக்காங்க. மூன்றாவது தன்மை ஹஜ்ஜே தமத்து. ஹஜ்ஜே தமத்து என்றால் அதாவது அதிகமான மக்கள், இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் ஹஜ்ஜே தமத்து தான் செய்கிறாங்க. ஹஜ்ஜே தமத்துன்னு என்னென்னா, தன்னுடைய ஊரில் இருந்து ஹராம் கட்டுவாங்க, அதில் உம்ராவுடைய நியத் செய்வாங்க, மக்காவுக்கு போவாங்க, காபத்துல்லாவுக்கு போவாங்க, தவாஃப் செய்வாங்க, சஃபா மருவா செய்வாங்க. பிறகு தன்னுடைய அதாவது மொட்டை அடிப்பாங்க அல்லது முடி வெட்டிட்டு எஹ்ராம் விட்டு நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க. தனக்கு விருப்பமான ஆடை அணிஞ்சிருவாங்க. உம்ரா பரிபூர்ணமாக ஆனது. ஹஜ்ஜு வர வரைக்கும் மக்கால் இருப்பாங்க. ஹஜ்ஜு வர வரைக்கும் அதாவது தன்னுடைய இயல்பான நிலையில இருப்பாங்க. ஹஜ்ஜு வந்த பிறகு பிறை 8க்கு என்ன பண்ணுவாங்க, ஹெராம் மக்கால் இருந்து ஹெராம் கட்டிட்டு மினாவுக்கு போவாங்க. ஹஜ்ஜுடைய பிறை 8க்கு அங்கே இருப்பாங்க. லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜர் அங்கே தொழுவாங்க. பிறை 9க்கு அரஃபாத் போவாங்க. அங்கே லுஹர் அசர் ஒன்றாக சேர்த்து தொழுவாங்க, இமாம் தொழு வைப்பாங்க. பிறகு அங்கே மக்ரிப் வரைக்கும் இருந்து மக்ரிப் தொழுவாமல் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, முஸ்தலிஃபா போவாங்க. முஸ்தலிஃபா போயிட்டு மக்ரிப் இஷா ஒன்றா சேர்த்து தொழுவாங்க. பிறகு 70 கல்லை எடுத்துக்கொண்டு மினாவுக்கு வந்துடுவாங்க. பிறகு 10வது ஜில்ஹிஜ்ஜாவுக்கு பிறை 10க்கு அங்கே 7 பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் எறிந்து விட்டு அங்கே மக்காவுக்கு தவாஃப் ஜியாரா செய்வாங்க. அதாவது ஹஜ்ஜே தமத்து என்றால் உம்ராவை தனியாக செய்வாங்க, ஹஜ்ஜு தனியாக செய்வாங்க. உம்ராவுக்கு தனி ஹெராம், ஹஜ்ஜுக்கு தனி ஹெராம். இதுதான் ஹஜ்ஜே தமத்து. அல்லாஹ் தஆலா இந்த 3 தன்மைகளையும் விளங்கி செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்லாஹ் தஆலா நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.